அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பில் இன்றைக்கு துவக்க விழாவில் தலைமையேற்றிருக்கின்ற கலைமாமணி முனைவர் முத்து அவர்களே, பொதுச் செயலாளர் திரு இரா முகுந்தன் அவர்களே, இங்கு முன்னிலை வகிக்கின்ற திரு ஒன் சண்முக சுந்தரம் அவர்களே, முனைவர் வேலஸ்ரீ அவர்களே, திரு அருளானந்தம் அவர்களே, திரு நாராயணசாமி மகேஷ் அவர்களே, திரு செழியன் குமாரசாமி அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய திரு விஜிபி ராஜாதாஸ் அவர்களே, கவிஞர் என்பா அவர்களே, கவிஞர் ராகுல் காந்தி அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள தமிழ் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமைப்புகளை, தமிழர்களை ஒன்று சேர்ப்பதற்கான நடவடிக்கை அவ்வளவு சுலபமானதல்ல. தமிழர்களை ஒன்றிணைப்பதே எளிதான காரியம் அல்ல. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று சொன்னார்கள். அது என்ன தனியான குணம்னா தனித்தனியா இருக்கிறது தான். அப்படிப்பட்ட நேரத்தில் பல தமிழ்ச்சங்கங்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சம்பத் அவர்கள் பேசும் பொழுது நிறைய பொருளாதாரத்தை பற்றி குறிப்பிட்டார்கள், பொருளாதார வளர்ச்சியை பற்றியும் குறிப்பிட்டார்கள். தமிழ் இயக்கத்திலே நான் சொல்வது பாதி நேரம் தமிழுக்கு, மீதி நேரம் தமிழருக்கு என்று. தமிழருடைய வளர்ச்சியிலே நாம் அக்கறை கொள்ள வேண்டும். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் தமிழர்கள் சுமார் 160 நாடுகளிலே வாழ்கிறார்கள். 100 நாடுகளிலே குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எல்லா நாடுகளிலும் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் சொல்ல முடியாது. பெரும்பாலான நாடுகளில் பரவாயில்லை. ஆனாலும் நாம் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும், அதுவும் குறிப்பாக அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். அதுவே பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த கூட்டமைப்பு பயன்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புயல் அடித்ததை போல, ஏன்னா நான் திமுகவில் 20 வருஷம், அண்ணா திமுகவில் 20 வருஷம் இருந்தவன். 2 பேரையும் தோற்கடிப்ப ஒரு கட்சி வரும் என்று எதிர்பார்த்ததில்லை. அது இன்றைக்கு நடந்துவிட்டது. அந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும், முதலமைச்சர் வெற்றி பெற வேண்டும், எல்லா நடவடிக்கைகளும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நாம் பொருளாதார ரீதியாக வளர்வதற்கு என்னென்ன தேவையோ அவைகளை எல்லாம் செய்தாக வேண்டும். தமிழ்நாடு ஓரளவுக்கு வளர்ந்த மாநிலம். இந்தியா வளர்கின்ற நாடு. அந்த நாட்டிலே நாம் கிட்டத்தட்ட முதலிடம், 2வது இடத்துல இருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் கல்விதான். உயர்கல்வியை நாம் தான் முதலிடத்தில் இருக்கின்றோம். இந்தியாவினுடைய சராசரி 28%. GER என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 18 வயதில் இருந்து 23 வயது வரை உயர்கல்வி எவ்வளவு பேருக்கு கிடைக்கிறது என்பதை வைத்து இந்த கணக்கு போடப்படுகிறது. வளர்ந்த நாடுகள் எல்லாம் இது 60 இருந்து 100% வரை இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே அது 28%. ஆனால் தமிழ்நாடு 47%. அதற்கு பல காரணங்கள் உண்டு. நிறைய முதலமைச்சர்கள் அக்கறை காட்டினார்கள். அதைவிட மதத்தை பரப்புவதற்காக இங்கே வந்த பாதிரிமார்கள் மதத்தை பரப்புவதோடு கல்வியையும் சேர்த்து பரப்பினார்கள். அது ஒரு முக்கிய காரணம், நாம் மறந்துவிட முடியாது. கல்விக்கு அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். இந்த பள்ளி கல்வி அதற்கு முன்னாலே மிக குறைவாகத்தான் இருந்தது. தன்னுடைய காலத்திலேயே 12,000 பள்ளிகளை திறந்தார்கள் ஒரு 10 ஆண்டு காலத்தில். ஆக பள்ளி கல்வி உயர்ந்தது.
உயர்கல்வியிலே நாம் இவ்வளவு உயர்ந்ததற்கு அடிப்படை காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. அதற்கு முன்னாலே இந்த செல்ஃப் பைனான்சிங் என்ற கான்செப்டே கிடையாது. இந்த அவர்களே கல்விக்கு பணத்தை செலவழித்து படிப்பது என்பது அவர் காலத்திலே தான் அது துவக்கப்பட்டு இன்றைக்கு அவர் 8 கல்லூரிகள் கொடுத்தார்கள். அதில் ஒன்றுதான் விஐடி, வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் என்று. இன்றைக்கு அது 450 கல்லூரிகளாக வளர்ந்திருக்கின்றன. பாலிடெக்னிக்கல் வந்துவிட்டன, ஆர்ட்ஸ் காலேஜ் வந்திருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, இங்கே படித்து முடித்தவர்கள் இன்றைக்கு உலகெங்கும் சென்று வேலை பார்க்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய மாணவர்களே 84 நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கல்விக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன். நாங்கள் ஸ்டார்ஸ் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். விஐடியிலே சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் என்று கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியிலே படிக்கிற கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டம். ஒவ்வொரு மாவட்டத்திலே இருந்தும் நன்றாக படிக்கின்ற மாணவன் மாணவியை, பெரிய மாவட்டமாக இருந்தால் 2 மாணவன் 2 மாணவியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச கல்வி, தங்குமிடம், உணவு எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியில வேலையும் வாங்கி கொடுத்து விடுகின்றோம். 2008 துவக்கியது. இன்று வரை 1200 பேர் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதில் என்ன முக்கியத்துவம் என்று சொன்னால், கணக்கு போட்டு பார்த்தோம். அந்த பையனோ பெண்ணோ மாணவனோ மாணவியோ வந்து சேரும் பொழுது அவருடைய வீட்டு வருமானம் என்ன, இவர்கள் முடித்து விட்டு போகும்போது என்ன வருமானம் என்ற கணக்கை பார்த்தால் சராசரி போட்டோம். அவர்கள் வந்து சேரும் பொழுது அவருடைய வீட்டு வருமானம் அப்பா சம்பாதிப்பது 8600 ரூபாய் மாதத்திற்கு. இந்த மாணவர்கள் அந்த மாணவை படித்து முடித்து விட்டு வேலைக்கு போன பிறகு சம்பாதிப்பது 1,10,10,000 ரூபாய். ஆக இந்த மாயாஜாலம், மேஜிக்னு சொல்லுவாங்க, அது நடக்கிறது. கல்வியால் அதை செய்ய முடிகிறது. 8600 ரூபாயை 1,10,000 ரூபாயாக மாற்றுகின்ற அளவுக்கு கல்விக்கு சக்தி இருக்கிறது. அந்த கல்வியை நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஒரு பகுதி தான் கல்வியை பெறுகிறார்கள். 47% பேர் தான். மிச்சம் இருப்பவர்களும் கல்வி போய் சேர வேண்டும். இதை ஆங்காங்கு இருக்கிற தமிழ் அமைப்புகள் இதை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், நான் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பெரிய போராட்டமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நீட்டை பற்றி போராட்டத்தை பேசுறபடி ஏன் இந்த நீட் வந்தது என்பதை யாரும் சொல்வதில்லை. என்ன நீட்டுன்னா எதுக்குன்னு சொன்னா, நம்முடைய நாட்டில் 820 கல்லூரிகள் இருக்கின்றன, மருத்துவக் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும். மொத்த சீட்டுகளே 1,36,000. ஆனால் படிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் 22 லட்சம் பேர். 20 to 22 லட்சம் ஆண்டுக்கு பரீட்சை எழுதுகிறார். அதுல 12 லட்சம் பேர் தேர்ச்சி பெறுகிறார். அந்த 12 லட்சம் பேருக்கு இந்த 1,30,000 சீட்டை பிரிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் நீட்டு. அதுல எத்தனை பிரச்சனை உண்டு. மாநில அரசு, மத்திய அரசு, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் தலையிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 சீட்டு வேக்கண்டா போயிடும். இது இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதுவரை இதற்கு நம்மால் ஒரு தீர்வு காணவே முடியவில்லை. பற்றாக்குறை இருக்கலாம், ஆனால் பஞ்சமே இருக்கிறது. MBBS என்று சொன்னாலே எல்லாம் வெளிநாட்டிலே போய் படிக்கின்ற சூழ்நிலை. உங்களுக்கு தெரியும், வார் வந்தது, உக்ரைன் வார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு சண்டை வந்த பிறகுதான் நமக்கு தெரிந்தது, அங்க நம்முடைய மாணவர்கள் 300 பேர் MBBS படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அங்கே இருந்து கொண்டு வந்தோம். ஆனா உதவியே பண்ணல. உங்களுக்கு எல்லா நாடுகளிலும் போயிருக்கிறார்கள். கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், நேபாள், அப்கோர்ஸ் பெரிய அளவில் செல்வது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். 225,000 30,000 பேர் 2 நாட்டில் இருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு பேர் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள், ஏன் நம்மால இதை செய்ய முடியவில்லை என்பதை பற்றி பெரிய அளவிலே அரசியல் கட்சிகள் பேசவோ அதை பற்றி நடவடிக்கை எடுக்கவோ முடியவில்லை, செய்யவில்லை. அதை செய்வதற்கு, நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்று நான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், நம்முடைய நாட்டிலே 1.5 லட்சம் பேர் மருத்துவம் படிக்க விரும்புகிறார்கள். நமக்கு இருப்பது 10,000 12,000 சீட்டு தான்.
இதை மாற்ற முடியாதா என்றால் மாற்ற முடியும். மற்ற நாடுகள் செய்திருக்கின்றன. ஒரு கல்லூரியிலே நாம் 100 பேர் 150 பேருக்கு மேலே சேர்ப்பதில்லை எம்பிபிஎஸ். ஆனால் அதிகபட்சமாகனா 200 250 கொடுக்குறோம். அது கொஞ்சம் கல்லூரிகளுக்கு மட்டும்தான். ஆனால் இங்கிலாந்துக்கு போனால் 400 500 பேரை இவர்கள் சேர்க்கிறார்கள். சீனாவுக்கு போனால் 800 1200 பேர் வரை சேர்க்கிறார்கள். அப்படி நாமும் செய்தால் அமெரிக்கா இது இங்கிலாந்து மாதிரி போனா 3000 3 லட்சத்துக்கு மேல சீட்டு வந்துடும். அல்லது சைனா மாதிரி போனா 8 லட்சம் சீட்டு வரும். ஏன் இதை நம்மால் செய்ய முடியவில்லை? அதுல என்ன பிரச்சனை என்று. அது மட்டுமல்ல, இங்கே படிக்கின்ற மாணவர்கள் செய்கிற செலவும் வெளிநாடுகளுக்கு போய் படிப்பவருடைய செலவும் பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நமக்கு என்ன இந்தியாவில் செலவாகிறதோ தனியார் மருத்துவ கல்லூரியில் படித்தால் அதுல பாதியை விட குறைவாகத்தான் அயல் நாட்டில் போய் செலவு செய்கிறார். இவைகள் எல்லாம் மாற்றுவதற்கு அரசு பெரிய முயற்சியை எடுக்கவில்லை. இது மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம். காரணம், இந்த கல்வி என்பது ஒரு காலத்தில் மாநில பட்டியலில் இருந்தது. 1976 இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அரசியல் சட்டத்தை திருத்தி இதை பொது பட்டியலுக்கு கொண்டு போய் விட்டார்கள். அரசியல் சட்டத்தில் 3 விதமாக அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்கும். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று மத்திய அரசுக்கு உட்பட்ட அதிகாரம், மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரம், பொதுவான அதிகாரங்கள். இதை பொதுவான அதிகாரத்தை கொண்டு போனார்கள். ஆனால் மாநில அரசை பெரிய அளவில் கலந்து பேசுவதில்லை. அது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. நான் குறிப்பிட்டதற்கு காரணம், இன்றைக்கு பெரிய போராட்டமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீட்டை பற்றி, அந்த நீட்டிலே நடந்த தவறுகளை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை என்பதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த கல்வியில நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். டாக்டர்கள் பற்றாக்குறை நிறைய இருக்கிறது. ஆனாலும் நம்மால் முடியவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் மட்டும் 7 லட்சம் டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. உலகெங்கும் நம்மால் டாக்டர்களை அனுப்ப முடியும். அதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அதே போல் நம்முடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இன்னும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே பல தொழில்கள் தனியார் நடத்தினால் லாபம் வரும், அரசாங்கம் நடத்தினால் நஷ்டம் வரும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் பேருந்துகள், பஸ் நடத்துவது. தனியார் பஸ் நடத்தினால் என்னால் கொஞ்சம் சம்பந்தப்பட்டவன் நான். ஒரு ஆண்டுக்கு ரொம்ப மோசமான ரூட்டாக இருந்தால் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிடைக்கும். நல்ல ரூட்டாக இருந்தால் 5-6 லட்ச ரூபா கிடைக்கும். ஆனால் அரசாங்கம் பஸ்ஸை நடத்தினால் ஒரு பஸ்ஸுக்கு ஆண்டொன்றுக்கு 8-10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வருகிறது. அதைத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற அரசு இந்த லஞ்ச ஊழலை எல்லாம் அடியோடு நிறுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எதையும் அதிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எங்கெங்க நஷ்டம் வருகிறதோ அவைகள்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு வழி செய்தால் அதுவே பெரிய வருவாயாக நமக்கு மாறிவிடும். ஆக இது ரொம்ப முக்கியம். அதே போல் என்ன படிப்பது என்பது, இங்கே அமைச்சர்கள் வரவில்லை. 2 பேரும் பள்ளிக்கல்வி உயர்கல்வி அமைச்சர்கள் 2 பேரும் வருவதாக இருந்தது, வரவில்லை. கல்வியிலே நாம் அக்கறை செலுத்த வேண்டும். என்ன படிப்பது என்பது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். அரசாங்கம் தான் அதை செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் தெரியும், அண்மை காலமாக பெரிய குழப்பமே நடந்து கொண்டிருக்கிறது. சிபிஎஸ்இ என்ன மொழியை படிக்கலாம் என்பதை அடிக்கடி மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றை நான் பார்த்தேன், அவர்கள் எப்படியாவது ஆங்கிலத்தை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆங்கிலம் படித்தால் இந்தியை படிக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஆங்கிலத்தை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆங்கிலம் அந்நிய மொழி என்ற பட்டியலில் போட்டிருக்கிறார். நான் கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தெரியும், எவ்வளவு தூரம் ஆங்கில மொழி உபயோகப்படுத்தப்படுகிறது, எவ்வளவு இந்தி உபயோகப்படுத்தப்படுகிறது என்ற கணக்கை நான் பார்த்தேன். ஆட்சி மொழியாக 14 மாநிலங்களில் ஆட்சி மொழியாகவோ துணை ஆட்சி மொழியாகவோ ஆங்கிலம் இருக்கிறது. 6 யூனியன் பிரதேசங்களில் அதே மாதிரி இருக்கிறது. ஆக 20 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களே ஆங்கிலம் ஆட்சி மொழி, அது துணை ஆட்சி மொழி. அதே போல் இந்தி 11 மாநிலங்களிலும் 5 யூனியன் பிரதேசங்களிலும் ஆட்சி மொழியில் துணை ஆட்சி மொழியாக இருக்கிறது. அது 20 மாநிலங்கள், இது 16 மாநிலங்கள்.
அதை நாம் அந்நிய மொழி என்று சொன்னால் அங்கே இருக்கிற மாநிலங்கள்லாம் என்ன ஆகும்? நாகாலாந்து என்ன ஆகும்? அருணாச்சல பிரதேசம் என்ன ஆகும்? மேகாலயா என்ன ஆகும்? இவர்கள் ஆட்சி மொழியே அவர்களுக்கு ஆங்கிலம் தான். அயல் நாட்டு என்று சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன். பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே ஒரு கேபிட்டல், ஒரு தெரியும் உங்களுக்கு, ஒரு தலைநகரம் சண்டிகர்ல இருக்கு. சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்த யூனியன் டெரிட்டரிக்கு பஞ்சாபுக்கு ஆட்சி மொழி பஞ்சாபி, ஹரியானாவுக்கு ஆட்சி மொழி இந்தி, ஆனால் சண்டிகருக்கு ஆட்சி மொழி ஆங்கிலம். இதுவரை அதை மாற்றப்படவில்லை. இதை நான் சொல்வதற்கு காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவருடைய மொழி தன்னுடைய தாய்மொழி இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் இந்தியினுடைய வளர்ச்சியை விட இந்தியாவின் வளர்ச்சி முக்கியம், இந்தியாவினுடைய ஒற்றுமை முக்கியம். இதை மேலே இருப்பவர்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ் உலக மொழி. நாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருந்த சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய நாகரிகம், திராவிட நாகரிகம், தமிழ் நாகரிகம். அன்றைக்கே தமிழ் பேசப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள். தமிழன் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமைதான். காரணம், உலகத்தில் எந்த மொழியும் நமக்கு ஈடாக ஒன்று கிடையாது. நம்மோடு இருந்த 7 மொழிகள்ல சில மொழிகள் வழக்கில் இல்லாமல் போய்விட்டன, சில மொழிகள் எழுத்தும் பேச்சும் மாறிவிட்டன. மாறாமல் இருப்பது நம்முடைய மட்டும்தான், நம்முடைய தமிழ் மட்டும்தான். அப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள். கன்னடமும் கலிதலங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல வயடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சதையாவும் சீரிழமை திறம்பெயர்ந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே என்று பாடினார். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள். அதற்கு அந்த சங்கங்களை எல்லாம் இன்றைக்கு தமிழ்ச்சங்கங்களை ஒன்றிணைத்து இந்த அருமையான அனைத்திந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பை ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைவர், செயலாளர், நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.